நில அபகரிப்பு புகாரில் சிக்கி தலைமறைவாகியுள்ள பாமக முன்னாள் எம்எல்ஏ தமிழரசுவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த மாதையன் என்பவர் மாவட்ட எஸ்பி மயில்வாகனனிடம் பரபரப்பான புகார் மனு ஒன்று அளித்தார். அதில் முன்னாள் பாமக எம்எல்ஏ தமிழரசு போலி ஆவணங்கள் தயாரித்து தம்முடைய நிலத்தை மாணிக்கம் என்பவருக்கு விற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த புகார் தொடர்பாக மாவட்ட போலீஸ் எஸ்பி மயில்வாகனன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் பாமக எம்எல்ஏ தமிழரசு உட்பட 5 பேர் மாதையனின் நிலத்தை மோசடி செய்து அபகரித்தது தெரியவந்தது. இன்னைக்கு டிசிபியில் இன்னைக்கு we have arrested 4 persons, 3 லேடி மெம்பர்ஸ் அண்ட் 1 ஜென்ட்ஸ். 4 பேர் லேண்ட் கிராபிங் இஷ்யூவில் ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அதில் இப்போ ஃபார்மர் எம்எல்ஏ தமிழரசு இஸ் ஆல்சோ இன்வால்வ்டு. ஹி இஸ் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட். எஃப்ஐஆரில் சைட் பண்ணிக்கிறோம் அண்ட் we have sent a team to secure him also. ப்ராப்பர்ட்டி வாங்கின ஒரு நபர், that is மாணிக்கம், he has also been arrested. And remaining 2 accused they are going to be arrested and they are absconding right now. He is absconding, Mr. தமிழரசு. அவர் பிஎம்கே பாட்டாளி கட்சி. இதனிடையே தலைமறைவாகியுள்ள தமிழரசுவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் கைதானவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.